அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியத்தோடு கூடிய வாழ்க்கையானது நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் தருகின்றது. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் என்கின்ற ஒரு விடயம் இல்லை என்றால் இருக்கின்ற அனைத்து செல்வங்களும் பயனற்று போகும் அளவிற்கு எங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் என்பது அடிப்படையான அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இத்தகைய முக்கியத்துவம் பெறுகின்ற ஆரோக்கியம் பற்றிய அறிவையும் தெளிவையும் விழிப்புணர்வையும் நம்மிடத்தில் ஏற்படுத்தும் பொருட்டு வசந்தம் தொலைக்காட்சியின் ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் பல்வேறு நோய்கள் பற்றிய விழிப்புணர்வையும் அந்த நோய்களுக்கான சரியான சிகிச்சை முறைகளுக்கான வழிகாட்டுதல்களையும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியமான சுகாதார பழக்க வழக்கங்கள் என்ற பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது மன அழுத்தம் என்கின்ற பரந்த பரப்பிற்குள் நமக்குள் இருக்கின்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வினை வழங்க காத்து கொண்டிருக்கின்றது. எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தின் உடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைய சமூகத்தில் பார்த்தோமானால் ஒரு பொதுவாக நாம் அறியக்கூடிய ஒரு பெயராக இந்த மன அழுத்தம் மாறி வருகின்றது. இந்த இந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற வார்த்தை இந்த சிறுவர்களிடம் முதல் தொடங்கி இந்த பெரியவர்கள் வரை பரவலாக பாவிக்கப்படுகின்றது. பல்வேறு காரணங்கள் இதற்காக சொல்லப்படுகின்றது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணமாக. ஆனால் உண்மையில் இந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மன அழுத்தம் என்றால் என்ன? ஆமாம், நீங்கள் கூறியது போல இன்று பலரும் பாவிக்கின்ற ஒரு வார்த்தையாக இது உருவாகிவிட்டது. இந்த அழுத்தம் என்று சொல்கின்ற பொழுது அது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் சாதாரணமாக ஒரு சமநிலையிலே நமது வாழ்க்கை இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் சமப்படுத்தி கொண்டு ஓரளவுக்கு சுமூகமாக நாங்கள் போய்கொண்டிருப்பது நமது சாதாரண வாழ்க்கை. இந்த சுமூக வாழ்க்கையை குழப்புகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அழுத்தம் என்று சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயம் சமநிலையிலே போய்கொண்டு இருக்கின்ற எனது வாழ்க்கையை குழப்புகிறது. அது குழப்பும் பொழுது அதனால் ஏற்படும் பிரச்சனைகள், அதை முகம் கொடுப்பதில் நான் எதிர்நோக்கும் சவால்கள், அதனால் வரக்கூடிய விளைவுகள், இது எல்லாமே சேர்த்துத்தான் நாங்கள் பொதுவாக அழுத்தம் என்ற பதத்துக்குள்ளே சேர்த்து விடுகிறோம். ஆம், எங்கள் வாழ்க்கையிலே எந்த விடயமும் நிரந்தரமாக இருப்பதில்லை. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எனவே மாறிக்கொண்டு பல்வேறு விடயங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதை கையாளுவதில் தான் எங்களுக்கான பிரச்சனையே இருக்கின்றது. எனவே டாக்டர், எங்களுடைய மனநிலையில் அந்த சமநிலையை சீர்குலைக்கின்ற பல்வேறு விடயங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. எந்தெந்த விடயங்கள் எங்கள் மனநிலையை சீர்குலைக்கின்றன பொதுவாக? ஆமாம், பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அது வயதுக்கேற்ப விதத்திலே மாறுபடும். உதாரணமாக பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் பாடசாலைகளிலே அவர்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள், அங்கே இருக்கின்ற நாங்கள் புலியிங் என்று சொல்லுவோம், மற்ற மாணவர்களாலே துன்புறுத்தப்படுகின்ற நிலைகள் காணப்படுகின்றன. சில வேளைகளிலே வீடுகளிலே இருக்கக்கூடிய அழுத்தங்கள், பெற்றார்களுக்கு இடையில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் பிள்ளைகளை நிச்சயமாக பாதிக்கும். அது பிள்ளைகளுக்கு மிக அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதே போல் சில வேளைகளிலே பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் மூலமாக அல்லது மாணவ தலைவர்கள் மூலமாக, ப்ரிஃபெக்ட்ஸ் என்று சொல்பவர்கள் மூலமாக அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு இடம் இருக்கிறது. அவை பிள்ளைகளுக்கு அவ்வாறான அழுத்தங்கள். இளைஞர்களுக்கு வேறு பல அழுத்தங்கள் இருக்கின்றன. பணவரவு, உறவுகளிலே இருக்கின்ற அழுத்தங்கள், நண்பர்களால் வரக்கூடிய அழுத்தங்கள் போன்றவை இருக்கின்றன. அதே போல் திருமணத்தின் பின் குடும்ப வன்முறை என்பது அழுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அத்தோடு பொருளாதார சிக்கல்கள், பிறகு ஒரு வயது வரும்பொழுது பிள்ளைகள் பற்றிய அழுத்தங்கள் இருக்கின்றன. பிள்ளைகளுக்கு கல்வியை பற்றி, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பற்றி பெற்றோர்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படலாம். வயது வந்தவர்களுக்கு நோய்கள் பற்றிய அழுத்தங்கள், பொருளாதாரம் பற்றிய அழுத்தங்கள் போன்ற பல வயதுகளிலும் பல்வேறு விதமான அழுத்தங்கள் எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் கூறியது போல அழுத்தம் இல்லாமல் யார் இருக்கிறார் என்று கேட்டால் ஒருவரை கூட சொல்ல முடியாது. எங்கள் எல்லோருக்குமே பல்வேறு காலப்பகுதிகளிலே பல்வேறு விதமான அழுத்தங்கள் நிச்சயமாக வந்து போய் கொண்டுதான் இருக்கும். அது உண்மை. எனவே குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இந்த மன அழுத்தத்தை எதிர்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அதை கையாளுவதில் தான் எவ்வளவு தூரம் மிக இலகுவாக அதிலிருந்து வெளிவருகின்றார்கள் என்பது அடங்கியிருக்கின்றது. எனவே டாக்டர், எங்களில் ஏற்படுகின்ற எந்தெந்த மாற்றங்கள் வந்து இந்த மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்துகின்றன என்பதை நமக்கு உணர்த்துகின்றன? ஆமாம், அது நபருக்கு நபர் வித்தியாசப்படும். பல்வேறு விதமான மாற்றங்கள் எங்களிலே ஏற்படலாம். பொதுவாக நாங்கள் கூறக்கூடிய மாற்றங்கள் என்னும் பொழுது நித்திரை குழப்பங்கள் ஏற்படுவது சாதாரணமானவை. போய்ப்படுத்தால் தூக்கம் வராது, அல்லது காலையிலே அதிகாலையிலே எழுந்து விடுவோம், அதற்கு பிறகு தூக்கம் வராது போன்ற நிலைகள் இருக்கலாம். உணவு உண்வதிலே ஒரு மாற்றங்கள் இருக்கலாம். அழுத்தம் கூடிய நேரங்களிலே அநேக மாணவர்கள் நாங்கள்
சாதாரணமாக உண்பதை விட அதிகமாக உண்ண ஆரம்பித்து விடுவோம். முக்கியமாக இனிப்பான பதார்த்தங்கள் தின்பதற்கு ஒரு ஆவல் இருக்கும், அதிகம் உண்கின்ற ஒரு பிரச்சனையும் வரும். அடுத்ததாக முக்கியமாக கூற வேண்டிய விஷயம் கோபம் அதிகமாக இருப்பது. இந்த கோபத்தை நாங்கள் வீட்டிலே காட்டலாம், பிள்ளைகள் மீது, மனைவி மீது, கணவன் மீது காட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே போல வேலைத்தளத்திலே எங்களோடு வேலை செய்யும் சக ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது அங்கு உதவி பெற வருபவர்கள், நாங்கள் வேலை செய்யும் பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த கோபங்கள் காட்டப்படலாம். அத்தோடு சில வேளைகளிலே போதைப்பொருள் பாவனை, மது பாவனை, சிகரெட் பாவனை போன்றவை அதிகரித்த ஒரு நிலை கூட காணப்படலாம். ஆகவே இவ்வாறு பல்வேறு விதமாக இந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு இருக்கலாம். சில வேளைகளிலே இந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு இது ஒரு பெரிய பிரச்சனை, இதே என்னால் முகம் கொடுக்க முடியாது என்று ஒதுங்கி போகின்ற ஒரு தன்மை, இது என்ன கொண்டும் செய்ய இயலாது, நான் இதிலிருந்து வெளிவர முடியாது என்று ஒரு கைவிட்ட ஒரு மனநிலை இருப்பதை கூட நாங்கள் லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ் என்று சொல்லுவோம். இதனை கொண்டும் செய்ய இயலாது, நான் இது முயற்சி செய்ய போவதில்லை இந்த அழுத்தத்திலிருந்து மீளுவதற்கு என்கின்ற ஒரு நிலை கூட வரலாம். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள், அதிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கான தீர்வுகள் என்ற பல்வேறு விடயங்களை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். டாக்டர், மன அழுத்தம் பற்றிய பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். நான் அடுத்து கேட்க இருக்கின்ற விடயம், எங்களுடைய நாட்டில் நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த நடைமுறை சிக்கல்கள் அநேகர் எதிர்நோக்குகின்ற ஒரு விடயம் நமக்கான ஒரு பொதுவான அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இதிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகள், இதை எவ்வாறு கையாள முடியும்? ஆமாம், பரீட்சைகள் பின்போடப்படுகின்றன, பத்திரிகை தட்டுப்பாடால் பரீட்சைகள் பின்போடப்படுகின்றன, வேறு பல காரணங்கள், உயர்தர பரீட்சை கூட நடக்குமா, இப்பொழுது நடக்கும் என்ற கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே இது பின்போடப்படும் போது கூட அது மாணவர்களுக்கு மிக அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அதே போல் வயது வந்தவர்கள் பணம், பொருளாதார சம்பந்தமான பல்வேறு அழுத்தங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அழுத்தங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் எப்படி கையாள்வது என்பது ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி. முதலாவதாக, ஆமாம், நாங்கள் அழுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். சில வேளைகளிலே இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எனக்கு எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று பிரச்சனை இல்லாதது போல் இருப்பது தற்காலிகமான ஒரு தீர்வை தந்தாலும் அது நிச்சயமாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு உதவியாக இருக்கப் போவது இல்லை. ஆகவே இந்த அழுத்தங்களை முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் பல்வேறு வகையான முறைமைகளை கையாளலாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு. ஒன்று, பிரச்சனையை நேரடியாக முகம் கொடுத்து அதற்கான தீர்வுகளை தேடுவது. உதாரணமாக, எங்களது குடும்ப பொருளாதாரத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், நான் பொருளாதார நிலையை எவ்வாறு உயர்த்தி கொள்ளலாம், நான் ஏற்கனவே செய்த ஒரு தொழிலை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு தொழில் முயற்சியில் இறங்குவது இந்த காலப்பகுதியிலே நன்றாக இருக்குமா போன்ற கேள்விகள். அதாவது பிரச்சனையை நேரடியாக முகம் கொடுத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடி போவது என்பது அது ஒரு வழி. அது ஓரளவுக்கு சில விதமான பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமையும், ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே அது தீர்வாக அமையாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால், இந்த பிரச்சனைக்கு நேரடியாக தீர்ப்பை யோசிக்காமல் வேறு வழிகளிலே இதற்கு நாங்கள் தீர்வை எடுத்துக்கொள்ளலாமா? உதாரணமாக, நாங்கள் முதல் கதைத்த காரணத்தை எடுத்துக்கொண்டால் கூட, உதாரணமாக எனது பொருளாதாரம் இப்பொழுது நாட்டில் உள்ள பிரச்சனையாலே எங்கள் குடும்ப பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஒரு வழி, நாங்கள் கூறியது போல நமது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேறு வழிகளை கையாளல என்பது நாங்கள் கதைத்து விட்டோம். வேறு வழிகளிலே எமது செலவினங்களை நாங்கள் குறைத்து கொள்ளலாமா? நாங்கள் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்கிறோம்? உதாரணமாக, சிகரெட் பாவிப்பவர்கள் அல்லது மது பாவிப்பவர்கள் அல்லது வேறு போதைப்பொருள் பாவிப்பவர்கள் எவ்வளவு பணத்தை நாங்கள் அதற்கு செலவழிக்கிறோம்? அதை நாங்கள் குறைத்து கொள்வதன் மூலமாகவோ அல்லது நிப்பாட்டி கொள்வதன் மூலமாகவோ இவ்வளவத்தை நாங்கள் சேமித்து கொள்ளலாம். அதோடு நாங்கள் நம்மளோட கைத்தொலைபேசிகள் டேட்டாவுக்கு எவ்வளவு பாவிக்கிறோம், உடைகள், ஆடைகள், வேறு தேவையில்லாத பொருட்களை, இதத்தை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். நிச்சயமாக 100க்கு 100 குறைக்க முடியாவிட்டாலும் நாங்கள் குடும்பமாக இருந்து நாங்கள் இதை கதைப்போமேயானால் நிச்சயமாக எங்களால் எங்கள் செலவினங்களில் ஒரு வீதத்தை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஒரு விதத்திலே இந்த அதிகரித்த செலவை ஓரளவுக்கு மட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். ஆகவே நேரடியாக நாங்கள்
பண வருமானம் குறைந்து விட்டது, அதை கூட்டுவதற்கான வழியை கையாள விட்டாலும் வேறு வழிகளாலே நாங்கள் இதை சமாளிக்கலாமா? உதாரணமாக ஒரு சிறு வீட்டு தோட்டம் செய்வதன் மூலம் ஒரு 2 மரக்கறிகள் நாங்கள் உள்வாங்குவதன் மூலம், கடையில் வாங்குவதை தவிர்ப்பதன் மூலமாக நாங்கள் நிச்சயமாக ஒரு சிறு தொகை பணத்தை சேர்த்து கொள்ளலாம். அத்தோடு பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அவர்கள் தின்பண்டங்களை வாங்குவதையோ அல்லது ஐஸ்கிரீம் போன்றவற்றை வாங்குவதையோ குறைத்து கொள்வதன் மூலம், இதுதான் எங்களது குடும்ப நிலைமை, நாங்கள் இப்படித்தான் இருக்கிறது, ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே உங்களது பங்களிப்பும் என்ன என்று கேட்டு அவர்களையும் உள்வாங்குவதன் மூலமும் நாங்கள் குறைத்து கொள்ளலாம். ஆகவே அது ஒரு வழியாக நாங்கள் கையாளலாம். இது பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல, நான் கூறியது போல சிறு வீட்டில் ஒரு சிறு தோட்டம் செய்வதாக இருக்கட்டும், சின்ன சின்ன வேலைகள் செய்வதாக இருக்கட்டும், வேறு வழிகளிலே நாங்கள் இதை கையாளலாம். ஆகவே அது ஒரு வழியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தால், இதை பற்றியே நாங்கள் யோசித்து கொண்டிருக்காமல், என்றால் இதை பற்றியே நாங்கள் யோசித்து கொண்டிருப்பதன் போது எங்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படும். எங்களது மனத்தை வேறு வழிகளில் திருப்புவது ஒரு வழியாக இருக்கும். உதாரணமாக பல வழிகள் இருக்கின்றன. ஒன்று முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த நியூஸ் அலர்ட்ஸ் எந்த நேரமுமே எப்பொழுது கேஸின் விலை அதிகரிக்கிறது, எப்பொழுது சீனியின் விலை அதிகரிக்கிறது என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு அது அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆகவே அதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அழுத்தம் தரும் விஷயங்களையே நாங்கள் கவனித்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அது எங்களுக்கு அழுத்தத்தை கூட்டுகிறது. ஆகவே ஒரு இசையை கேட்பதோ அல்லது ஒரு கதை புத்தகத்தை வாசிப்பதோ அல்லது நண்பர்களுடன் கதைப்பதோ அல்லது வீட்டிலே பிள்ளைகள் ஒரு விளையாடுவது, அப்படி போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக நாங்கள் நேரடியாக பிரச்சனையை தீர்க்காவிட்டால் ஏதோ ஒரு விதமாக அழுத்தத்தை குறைத்து கொள்கிறோம். அது ஒரு வகை. அடுத்ததாக இந்த ஹாஸ்யம் என்கின்ற விஷயம், நிச்சயமாக நான் சொன்னோம், கோபம் அதிகமாக எங்களது ஒரு குணங்குறியாக இருக்கும். கோபம் அதிகமான வெளிப்பாட்டை காட்டும். இது இன்னும் பிரச்சனைகள் எங்களுக்கு கூட்டும். ஆகவே கோபத்தை குறைப்பதற்கு ஒரு வழியாக நாங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை சேர்த்து கொண்டால் அதிலே ஹாஸ்யம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இப்பொழுது நடைபெறும் பிரச்சனையில் கூட பல்வேறு ஹாஸ்யமான வழிகளிலே மக்கள் கையாளுவது மிக ஆரோக்கியமானது. நாங்கள் அதை இன்று கூட கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். பல்வேறு விதங்களிலே ஹாஸ்யத்தை இந்த பிரச்சனைகளுக்கு உள்வாங்கி தங்கள் இருக்கும் அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதை ஒரு சிறந்த வழியாக மக்கள் கையாளுவது மிக சிறப்பான ஒரு முறையாக இருக்கிறது. நீங்கள் இன்றைய நடைமுறை காலத்தில் எதிர்கொள்ளுகின்ற இந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிகளை சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய திசையை நாங்கள் வேறு ஏதாவது ஒன்றில் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எங்கள் அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என்று. எனவே இதற்கான வேறு வழிமுறைகள் என்ன? ஆமாம், ஒன்று மிக முக்கியமான வழிமுறைகள் ஒன்று மற்றவர்களுக்கு உதவுதல். அதாவது எந்த ஒரு சுய லாபத்தையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுகிறது என்ற நிலை வரும் பொழுது அது நிச்சயமாக அது நாங்கள் வேண்டுமென்று செய்யாவிட்டால் கூட அது அழுத்தத்தை குறைப்பதற்கு அது நிச்சயமாக உதவும். இது நாங்கள் இந்த கொரோனா காலத்தில், கோவிட் அதிகமாக இருந்த அந்த லாக்டவுன் காலத்தில் கூட கண்டோம். பலரும் உணவுகளை சமைத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதுக்கு வசதி இல்லாதவர்கள் கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நிலைகளை நாங்கள் அவதானித்தோம். இது நிச்சயமாக அவர்களுக்கு மனதுக்கு ஒரு சாந்தத்தையும் அந்த அழுத்தமான காலப்பகுதியிலே அதிலிருந்து வெளிவருவதற்கு உதவி இருக்கும். அதே விஷயத்தை நாங்கள் இப்பொழுதும் காண்கிறோம். இப்பொழுது கூட மக்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுகின்ற ஒரு மனப்பாங்கு, உதாரணமாக ஒரு முச்சக்கர வண்டியில் செல்பவர்கள் கூட அவர்கள் அதிகமாக இப்பொழுது கட்டணம் கேட்டால் கூட 20-30 ரூபாய் மிச்சம் இருந்தால், இல்லை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும், விலைவாசி பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது, அதை எடுப்பது கூட கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அதை வைத்துக்கொள்ளுங்கள் என்று விட்டுவிடுகின்ற ஒரு தன்மையை காண்கிறோம். ஆகவே தங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும் பொழுது கூட மற்றவர்களுக்கு உதவுகின்ற என்ற அந்த மனப்பான்மை நிச்சயமாக அவர்களுக்கு அழுத்தத்திலிருந்து குறைப்பதற்கு உதவி செய்யும். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, நமது பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் சொல்லிக் கொடுப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம். உதாரணமாக மது வகுப்பிலே கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாடசாலைகள் ஆரம்பித்து விட்டன, புது வருடம், அவர்களுக்கு குப்பிகள் வாங்குவதிலே கஷ்டம் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் பெற்றோருடைய வருமானம் குறைந்து விட்டது. ஆகவே எங்கள் பிள்ளைகள் மூலமாக, பிள்ளைகள் நீங்கள் சொல்லுங்கோ, உங்களோட வகுப்பிலே 2 பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு இலவசமாக குப்பி வாங்கி உங்களுக்கு வாங்கும் பொழுது அவருக்கும் நாங்கள் சேர்த்து வாங்கி கொடுப்போம் என்று சொல்வதன் மூலமாக எமது பிள்ளைகளுக்கு இருக்கும் அழுத்தத்தை கூட
நாங்கள் குறைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். ஆகவே இவ்வாறான விஷயங்களை நாங்கள் எமது வாழ்க்கைக்குள் சேர்த்து கொள்வது மிக முக்கியம். அதை நாங்கள் காண்கின்றோம் என்று அது மிகவும் ஒரு நல்ல விஷயம். ஆம், நாங்கள் இன்னொருவருக்கு செய்கின்ற உதவி மூலம் அவர்கள் முகத்தில் மலர்கின்ற அந்த புன்னகை என்பது நிச்சயம் நமக்கும் மகிழ்ச்சியை தரும். அதே போல் அவர்களுக்கான வாழ்த்து என்பது அவர்கள் தருகின்ற அந்த வாழ்த்து கூட எங்களுக்கான ஒரு நிறைவை தரும். எனவே உதவி செய்வது கூட மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிவகை என்று சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். இன்னும் சிலரை பார்த்தோமானால் தனிமையில் இருக்க அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது சில சமயங்களில் இந்த மன அழுத்தத்தினால் தான் இவ்வாறு தனிமையில் இருக்கிறார்களோ என்ற எண்ணத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது. எனவே இவ்வாறு தனிமையில் இருத்தல் தருகின்ற சாதக பாதகமான விடயங்கள் எவை? ஆமாம், இது நீங்கள் சொன்னது உண்மை. அநேகமாக எங்களுக்கு அழுத்தங்கள் வரும்போது கூட நாங்கள் அந்த அழுத்தத்தை பற்றி சிந்திக்க, தனியாக அதை பற்றி யோசிக்க, எனக்கு என்ன நடக்கிறது இங்கு, ஏன் நான் இப்படியான ஒரு உணர்வை உணர்கிறேன், ஆகவே நான் இதற்கு என்ன செய்ய விரும்புகிறேன், எப்படி இதை நான் கையாளப் போகிறேன் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக தனிமையிலும் சிந்திக்கப்பட வேண்டியவை. மற்றவர்களுடன் கூடவும் நாங்கள் சேர்ந்து கதைக்கலாம். பட் நிச்சயமாக அந்த தனிமையிலே நாங்கள் எடுக்கின்ற அந்த முடிவுகள் மிக மிக முக்கியமானவை. அதுக்காக நாங்கள் நேரம் ஒதுக்கி அதை செய்வது மிக நல்ல விஷயம். நான் இப்பொழுது அழுத்தத்தில் இருக்கிறேன், எனது பொருளாதார சுமைகள் அதிகரித்து விட்டன, எவ்வாறாக நாங்கள் இதை கையாளலாம், நான் என்ன இதற்கு செய்யலாம் என்று அந்த தனிமனித சிந்தனை என்பது நிச்சயமாக அங்கு முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு நேரம் ஒதுக்காமல் அது நடக்கப் போவதில்லை, அது நிச்சயம். ஆனால் அதே நேரம் இந்த பிரச்சனைகளால் தனிமைப்படுத்தி அதற்குள்ளே மூழ்கி போவது என்பது அவ்வளவு உசிதமான ஒரு விஷயம் அல்ல. நிச்சயமாக நாங்கள் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களது நண்பர்களோடு, உறவுகளோடு, சமூகத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படுவது என்பது மிக முக்கியமானது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த பிரச்சனை எனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களும் இதை முகம் கொடுக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது கூட எனக்கு அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி அங்கு நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை காண்கிறது. அத்தோடு சில வேளைகளிலே மற்றவர்களோடு கதைத்து பேசும் பொழுது சில தீர்வுகள் கூட எங்களுக்கு கிடைக்கலாம். ஆமாம், பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் இதை இப்படி செய்யலாமா, அல்லது இன்னொருவர் சொல்கிறார், நான் இப்பொழுது எனது குடிப்பழக்கத்தை நிப்பாட்டி விட்டேன், ஏனென்றால் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்தது. அது கூட எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கலாம். ஏன் நானும் அதை செய்து பார்க்கலாமே, நானும் இதை முயற்சி செய்வோமா என்கின்ற ஒரு எண்ணம் வருவதற்கு கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே அந்த ஒருவருக்கொருவர் அந்த உந்துதல், நட்புகளுக்கிடையிலே சிறு சிறு உந்துதல்கள் நிச்சயமாக எங்களது நல்வழிப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆமாம், அது கெட்ட வழியிலும் போவதற்கு வாய்ப்பாக இருக்கலாம். நாங்கள் நல்ல உறவுகளை வைத்துக்கொண்டால், நல்ல நட்புகளை வைத்துக்கொண்டால் நிச்சயமாக அது ஒரு நல்ல திசைக்கு திருப்புவதாக இருக்கும். அத்தோடு சில வேளைகளிலே நாங்கள் சேர்ந்து சில செயல்பாடுகளை செய்வது, இப்பொழுது கூட பார்க்கலாம், பல்வேறு செயற்பாடுகள் சமூக மத்தியிலே பலரும் சேர்ந்து செய்கிறார்கள். அது கூட அவர்களுக்கு இது நாங்கள் எதிர்நோக்கும் ஒரு பொது பிரச்சனை, ஆகவே இது எனக்கு மட்டும் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல என்பதை உணர வைக்கிறது. அது அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் ஓரளவுக்கான ஒரு ஆசுவாசத்தையும் அங்கு அது நிச்சயம் அளிக்கத்தான் செய்கிறது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் தனிமையில் இருப்பது என்பது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் எங்கள் குடும்பத்தில் கூட எமது கணவன்மாரோ மனைவிமாரோ அவர்களும் அழுத்தத்தில் தான் இருக்கிறார்கள். நான் மட்டுமல்ல, எமது பிள்ளைகளும் அழுத்தத்தில் தான் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் அவர்களோடு கலந்து பேசி அவர்கள் அழுத்தத்தை குறைப்பதற்கும் உதவி செய்வது எங்களது கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வது நல்லது. இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள், அதிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகள் என்ற பல்வேறு விடயங்களை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், எங்கள் நடைமுறை சிக்கல்கள், அதிலிருந்து நாங்கள் மீழ்ந்து வருவதற்கான பல்வேறு விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் 2 வகையாக குறிப்பிட்டிருந்தீர்கள்: பிரச்சனைகளை நேராக எதிர்கொள்ளுதல் மற்றும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வேறு வழியில் நாங்கள் சந்தித்தல் என்று. அந்த வேறு வழியில் சந்தித்தலில் இருக்கின்ற மிக முக்கிய விடயம் புத்தாக்க எண்ணம். ஒரு புதுவிதமான, ஒரு புதுமையான எண்ணத்தோடு அதை நாங்கள் கையாளுகின்ற போது ஒரு வித்தியாசமான தீர்வு, இதுவரை இல்லாத ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இது கூட எங்கள் மன அழுத்தத்தை பாரிய அளவில் குறைக்கும். எனவே இந்த விடயம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்று சொன்னால், அழுத்தத்திலே நாங்கள் கூறியது போல எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு அதிகரித்த சக்தி, அது கோபமாகவும் வெளிப்படலாம், ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படலாம். அது கோபமாக வெளிப்படும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக
வன்முறையாக, வீட்டு வன்முறையாக, பிள்ளைகளுக்கு எதிராக வன்முறையாக, அல்லது வேறு விதமான வன்முறையாக கூட வந்து எங்களுக்கும் மற்றவர்களுக்குமே பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. ஆகவே அந்த அந்த உள்ளெழுகின்ற அந்த சக்தியை நாங்கள் பாதகம் இல்லாத விதத்திலே, பிரயோசனமான விதத்திலே கொண்டு போவது என்று சொன்னால் இந்த கிரியேட்டிவிட்டி, ஆக்கபூர்வமான செயற்பாடுகளிலே ஈடுபடுவது மிக முக்கியமானது. கதைகள் எழுதுவது, கவிதைகள் எழுதுவது, கட்டுரைகள் எழுதுவது, ஃபேஸ்புக்கிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அல்லது வைபரிலோ தங்களது கருத்துக்களை ஒரு ஒரு புதுமையோடு ஒரு வித்தியாசமாக அவற்றை பதிவேற்றுவது போன்ற விஷயங்கள் இன்று பலவும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் மிகவும் ஆரோக்கியமாக நாங்கள் இந்த அழுத்தங்களை கையாளுவதற்கான ஒரு வகையாகவே இருக்கிறது. பலர் சித்திரங்களாக, கேலி சித்திரங்களாக, பல்வேறு விதங்களிலே அந்த ஆக்கத்திறமையை வெளிப்படுத்துவது என்பது மிகச்சிறந்த ஒரு வழி. இந்த அழுத்தத்திலிருந்து நாங்கள் மீள்வதற்கும் அந்த அழுத்தத்துக்கு முகம் கொடுத்து ஒரு சரியான முறையிலே அந்த சக்தியை திருப்புவதற்கு கூட அது நிச்சயமாக ஒரு உதவியாக இருக்கும். எனவே டாக்டர், இந்த நடைமுறை சிக்கல்களின் போது நாங்கள் பார்த்தோமானால் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குழந்தைகள், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், குடும்பஸ்தர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அனைவருமே. ஆனால் இதில் குழந்தைகள் தான் ஒரு பக்குவ நிலையை அடையாதவர்களாக இருக்கின்றார்கள். இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கட்டத்தில் அதை கையாள தெரிந்தவர்களாக இருப்பார்கள். எனவே தம்முடைய பரீட்சைகள் பிற்போடப்படுவதனாலும் அல்லது கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற அந்த திணிப்பு, காலம் தாழ்த்தி தாழ்த்தி செல்லுகின்ற போது ஏற்படுகின்ற சலிப்பு என்ற பல்வேறு காரணிகள் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற அந்த மன அழுத்தத்தை அவர்கள் கையாளுவதற்கும் அவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் சரியாக வழிநடத்துவதற்கும் உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கிறது? ஆமாம், நீங்கள் கூறியது போல பிள்ளைகள் என்று வரும்பொழுது பெரியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைக்க உதவி செய்வதும் அதை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு விளக்கத்தை கொடுப்பதும் எமது பொறுப்பாக இருக்கிறது. பல விதங்களை கையாளலாம். ஒன்று, நாங்கள் பிள்ளைகளுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும். இல்லை, அவர்கள் மனம் நொந்து விடுவார்கள், அவர்களுக்கு தாங்க இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒழிப்பதை விட உண்மைகளை அவர்களுடைய வயதுக்கேற்ற விதத்திலே அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக இலகுவான சொற்களை பாவித்து நாங்கள் சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியம். துரதிர்ஷ்டவசமாக பாடசாலைகள் துவங்கிவிட்டால் கூட பாடசாலை கல்வி விதானங்களிலே இது உள்ளடக்கப்படாதால் பாடசாலையிலே இது கதைக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இவ்வாறான பிரச்சனைகள் வரும்பொழுது பாடவிதானம் எதை சொன்னாலும் இதை கலந்தாலோசித்து இதை பற்றி பிள்ளைகளோடு கதைத்து அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்று கேட்டுத்தான் அவர்கள் மற்றதற்கு போவார்கள். இலங்கையிலே அது எந்த அளவுக்கு நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் வீட்டிலே ஒரு பணப்பிரச்சனை இருக்கிறது, கொப்பிகள் வாங்கினார் கேட்டால் காசு இல்லை என்கிறார்கள், கொப்பிகள் இல்லை என்று சொல்கிறார்கள். இது ஏன் நடக்கிறது என்று ஒரு புரியாத ஒரு குழப்பம் அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது. ஆகவே அந்த குழப்பத்திற்கான விளக்கத்தை பாடசாலைகள் செய்யாத இடத்து பெற்றோர்கள் செய்வது நிச்சயமாக ஒரு கட்டாய தேவையாக இருக்கிறது. அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே அதை சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியம். அடுத்ததாக, இது இப்பொழுது மட்டும்தான் நாட்டுக்கு வந்த பிரச்சனையாக இல்லை. இதே போன்ற கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு நிலைமை 70களில் கூட நமது நாட்டிலே இருந்தது. அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நிச்சயமாக பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். அது பெற்றோர்களோ அல்லது பெற்றோர்களின் பெற்றோர்களோ அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு இருந்தால் அவற்றை பகிர்ந்து கொள்வது. அந்த காலத்திலே சீனிக்கு ஒரு தட்டுப்பாடு இருந்தது, பல்வேறு பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருந்தன. அப்போது அங்கு தாங்கள் அனுபவித்த அந்த உணர்வுகளை, சம்பவங்களை, விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது இப்படியெல்லாம் நடந்ததா என்று சொல்லி, ஓஹோ இது முன்பு நடந்திருக்கிறது, அதே போல வேறு நாடுகளிலும் இதே நிலை இன்று காணப்படுகிறது. ஆகவே அந்த நாட்டிலே பிள்ளைகள் பெரியவர்கள் எவ்வாறு இதை முகம் கொடுக்கிறார்கள், மற்ற நாடுகள் எவ்வாறு இதை சமாளித்தன போன்ற விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. அது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் இதிலிருந்து நாங்கள் விடுபட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக, நான் கூறியது போல பிள்ளைகளோடும் அவர்களுக்கும் சில பொறுப்புகளை கொடுப்பது. ரைட், உங்களுடைய செலவினங்கள் இவற்றை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். எது எமது அத்தியாவசிய செலவினங்கள், எவை எமது அத்தியாவசியம் அற்ற செலவினங்கள் என்று சொல்லி நாங்கள் பிரித்தறிந்து கற்றுக்கொண்டோமையாக இருந்தால் அது நிச்சயமாக அது பெரியவர்களுக்கு கூட பொருத்தமாக இருக்கும். பிள்ளைகளுக்குமே அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்பதற்கு உதவியாக இருக்கும்.
ஆகவே இந்த அழுத்தங்களுக்கு பிள்ளைகள் முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் காண்கின்ற மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்று, அது சரியாக வழிநடத்தப்படுமாயிருந்தால், சரியான முறையிலேயே அவர்களுக்கு தரவுகளை கொடுத்து உண்மைகளை சொல்லிக் கொடுத்து அனுபவங்களை பகிர்ந்து நாங்கள் செய்தோமையாக இருந்தால், அது எதிர்காலத்திலே அவர்கள் அழுத்தங்களை முகம் கொடுக்கும் பொழுது அதை கையாள்வதற்கு, சரியான முறையிலே அதற்கு முகம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மிகுந்த ஒரு கற்கையை அவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான அழுத்தங்கள் ஒரு விதத்திலே பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். அதை பெரியவர்கள் சரியான முறையில் கையாண்டார். எனவே பெற்றோர்கள் அவர்களிடத்தில் இந்த நடைமுறை சிக்கல்கள் குறித்து கலந்தாலோசிக்கின்ற போதுதான் நம்மை கூட ஒரு பெரியவர்களாக மதித்து அவர்கள் கதைக்கின்றார்கள் என்ற ஒரு பொறுப்புணர்வோடு அவர்கள் அதை சரியாக கையாளுவார்கள். எனவே இந்த சிறுவர்களுக்கு அடுத்து டாக்டர், இந்த இளைஞர்களிடத்திலும் அநேக பெரியவர்களிடத்திலும் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கிய பிரச்சனை ஒரு விடயம் நடைபெறுகின்ற போது ஒரு சிலர் அதை மிகவும் பெரிதாக மிகைப்படுத்தி எண்ணுவார்கள், ஒரு சிலர் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமலே விட்டு விடுவார்கள் பிரச்சனையை எடுக்கின்ற போது. எனவே ஒவ்வொருவரும் தாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் இது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பிரச்சனை, இது பாரதூரமான பிரச்சனை, அல்லது இதற்கு நாங்கள் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்ற அந்த வேறுபடுத்தலை எதை அடிப்படையாக கொண்டு அது தீர்மானிக்க முடியும்? ஆமாம், இது மிகவும் முக்கியமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இது இவ்வாறான பாரிய அழுத்தங்களை விட சிறிய அழுத்தங்களுக்கு கூட இது ஒரு தேவையான ஒரு விஷயம். சில வேளைகளிலே எங்களுக்கு ஏற்படும் சிறிய அழுத்தங்களை கூட நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனை, இதற்கு தீர்வில்லை என்று நினைத்து விபரீதமான முடிவுகளுக்கு வருவதை கூட சில வேளைகளிலே நாங்கள் காண்கிறோம். உதாரணமாக அநேகமான தற்கொலை முயற்சிகள் மிக சிறிய பிரச்சனைகள், அந்த சிறிய அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக, புதாகரமான ஒரு விஷயமாக பார்த்து இந்த தற்கொலை முயற்சிகள் நடக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக தற்கொலைகளில் கூட சில வழிகளிலே முடிந்து விடுகின்றன. ஆகவே இந்த அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்கின்ற இந்த ஆற்றலை வளர்ப்பது பெற்றோர்களின் ஒரு கடமை. ஆகவே நாங்கள் ஒரு அழுத்தம் வரும் பொழுது இதை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், ரைட், இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை, இதுக்கு நான் எப்படி தீர்வு காண போகிறேன், இது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை, இதன் பின்னணியில் இருக்கின்ற உண்மைகள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, நாங்கள் அந்த ஆராய்கின்ற முறைமைகளை எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பா அம்மா, இன்று நாங்கள் ஒரு பொருளாதார பிரச்சனையை எதிர்நோக்குகிறோம், விலைவாசிகள் கூடிவிட்டன, நாங்கள் இவ்வாறு தான் இதை கையாள உத்தேசிக்கின்றோம், இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, இது ஒரு பிரச்சனை தான், ஆனால் நாங்கள் இதை இப்படித்தான் முகம் கொடுக்க போகிறோம், இதை இப்படியான விதத்திலே நாங்கள் முகம் கொடுத்தால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் பிள்ளைகள் தாங்கள் பெரியவர்களாகும் போது, நீங்கள் கூறியது போல இளைஞர்கள் யுவதிகள் ஆகும் பொழுது, அவர்கள் தனித்தனியே இந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்திலே இதை எப்படி சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வார்கள். மற்றது, பெற்றோர்கள் தங்களது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது நண்பர்களோடோ பெற்றார்களோடோ அல்லது வேறு உறவுகளோடோ எங்களது பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த அழுத்தம் குறைகிறது. எங்களுக்கு புது புது விதங்களிலே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான மார்க்கங்கள் சில வேளைகளிலே தோன்றலாம். ஆகவே இந்த மற்றவர்களோடு கலந்து பேசுவது, நமது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது, முக்கியமாக இன்றைய நாட்டில் இருக்கும் பிரச்சனை எடுத்துக்கொண்டீர்களானால், நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஒருவருக்கான ஒரு பிரச்சனை அல்ல இது. நாட்டில் மக்கள் அனைவருமே பாதிக்கிறது, இளைஞர்கள் எல்லோரையுமே பாதிக்கிறது. ஆகவே நான் சில தீர்வுகளை, நான் பிரச்சனையை எதிர்கொள்வது போலவே மற்ற இளைஞர்களும் எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள், இதை ஒரு கலந்துரையாடல் மூலமாக, கதைத்து பேசுவதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த பொது பண்பை அறிந்து கொள்வதோடு பொது தீர்வுகளை நோக்கியும் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் காரணிகள், அதற்கான தீர்வுகள் என்ற பல்வேறு விடயங்கள் குறித்து கருத்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், நீங்கள் மன அழுத்தம் மற்றும் இந்த நடைமுறை சிக்கலோடு இதை தொடர்புபடுத்தி பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த நடைமுறை சிக்கலோடு பார்த்தாலும், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒரு பிரச்சனை வருகின்ற போது, ஒரு நெருக்கடி வருகின்ற போது அதை குறித்து பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். அனைவருடைய கருத்தும் நம்முடைய கருத்தோடு ஒத்துப்போவது அல்ல. சில சமயங்களில் எதிரான கருத்துக்கள் கூட இருக்கும். இவ்வாறான கருத்துக்கள் மன அழுத்தத்தை சில சமயம் கூட்டும், சில சமயம் குறைக்கும். இந்த நிலையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், கையாளலாம்? ஆமாம், இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் நீங்கள் கூறியது போல வீட்டிலோ, உதாரணமாக எந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்ப்பது என்பதில் கூட
கருத்து முரண்பாடுகள், அது ஒரு அழுத்தமான விஷயம். பிள்ளையை பள்ளிக்கு சேர்ப்பது என்பது மிகவும் அழுத்தமான விஷயம். இந்த பள்ளியில் சேர்ப்பது என்பதில் கூட சில வேளைகளிலே இந்த தீர்வுகளிலே பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் நாட்டு பிரச்சனைக்கும் கூட, சமூக பிரச்சனைகளுக்கும் கூட பல்வேறு விதமான தீர்வுகள் முன்வைக்கப்படும். அதிலே முரண்பாடுகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் கருத்து சுதந்திரம் என்கின்ற ஒரு விஷயம் என்று வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்குமே அந்த கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான கருத்துக்களை வைத்திருப்போம். ஆகவே இந்த கருத்து சுதந்திரம் என்பது எமது அழுத்தத்தை கூட்டாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? கருத்து சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு எமது அழுத்தங்களை கூட்டி நாங்கள் பிரச்சனைகள் மாட்டுப்படுவது அவ்வளவு புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. ஆகவே முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நமது கேட்டல் பண்பு. மற்றவர்கள் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அமைதியாக கேட்க வேண்டும், செவி மடுக்க வேண்டும். அவர் எண்ணத்தை சொல்ல வருகிறார். துரதிர்ஷ்டவசமாக வீடுகளில் கூட நீங்கள் பார்த்தால் எல்லோருமே சத்தம் போடுவார்கள், எல்லோருமே கதைப்பார்கள், ஆனால் கேட்பதற்கு அங்கு ஒருவரும் இல்லை. கணவனும் சத்தம் போடுவார், மனைவியும் சத்தம் போடுவார், பிள்ளைகளும் சத்தம் போடுவார்கள். ஆனால் எல்லோருமே ஏதோ சொல்கிறார்கள், தங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள், உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறார்கள். ஆனால் அதை கேட்பதற்கு அங்கு ஒருவரும் இல்லை. ஆகவே கேட்பவர் இல்லாத இடத்திலே நாங்கள் சொல்லுவதை சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே மற்றவர் என்ன கருத்தை சொல்கிறார் அதை நாங்கள் அது எங்களுக்கு விருப்பமில்லாத கருத்தாக இருக்கலாம், எங்களுக்கு முரணான கருத்தாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் செவிமடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர்களுடைய கருத்து முழுவதையும் சொல்வதற்கு நாங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றத்தை வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அவர் தனக்கு சரியென்று படுகின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறார், எங்களை ஏமாற்றவோ ஏதோ சொல்லவில்லை. அவர் தான் சொல்வது சரி, அது உண்மையானது, அதற்கு அங்கு ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு வர்த்தமான ஒரு கருத்து என்று நினைத்துத்தான் அவர் சொல்கிறார். ஆகவே அதை செவிமடுத்து கேட்க வேண்டியது எங்களது கடமை. அது எங்களுக்கு எவ்வளவு விருப்பமில்லாதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத இருந்து நாங்கள் அதை கேட்டு பழக வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக வீடுகளில் கூட இது இருப்பதில்லை. சிறு பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் நீ வாயை மூடிக்கொண்டு சத்தம் போடாமல் இரு என்று சொல்லிவிடுகிறோம். அவர்களது கருத்துக்களை நாங்கள் எப்பொழுதும் அவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அவர்களுடைய கருத்தை சொல்லுவதற்கான உரிமை, சொல்வதற்கான அங்கீகாரம் அங்கு நிச்சயமாக இருக்க வேண்டும், அது பிள்ளைகளானால் கூட. ஆகவே அந்த பண்பை நாங்கள் வளர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். மற்றவர்கள் கருத்தை கேட்க பழக வேண்டும். ரைட், சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள், உங்களது கருத்து என்ன, நான் கேட்கிறேன். இது எல்லா தரப்புமே இதை ஏற்றுக்கொண்டு செய்வது மிக முக்கியம். ஓரிருவர் மட்டும் செய்வது சரி வராது. அந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைக்கும் அனைவருமே அதை செய்ய வேண்டும். அது முதலாவது விஷயம். அது அவரது கருத்து, அந்த கருத்தை வைத்து கொள்ளும் உரிமை அவருக்கு இருக்கிறது. நான் எக்காரணம் கொண்டும் நீர் அப்படி நினைக்க முடியாது என்று கேட்பது மிகவும் தப்பான ஒரு விஷயம். அதே வேளையிலே எனது கருத்து என்ன என்பதை நான் சொல்ல தெரிய வேண்டும். சுதர்சவசமாக இந்த கருத்து பரிமாறல் நடக்கிற அடுத்த ஒரு விஷயம், நாங்கள் அவருடைய கருத்தை தர்க்கிப்பதை விட்டு கருத்தை சொல்பவரை தாக்குகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. இது மிகவும் தவறானது. உதாரணமாக கணவன் மனைவிடையே ஒரு பிரச்சனை வரும்பொழுது, உங்களை பற்றி தெரியும் தானே, நீங்கள் இப்படி செய்தவர், அதற்கும் இந்த கருத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே கருத்தை விட்டு வெளியாலே நாங்கள் போவதென்பது நிச்சயமாக நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்கு ஒரு காற்றாகவே இருக்கும். ஆகவே அந்த கருத்து, என்ன கருத்து அங்கு முன்வைக்கப்படுகிறதோ அந்த கருத்துக்கான மாற்று கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் நாங்கள் தெரிவிக்கலாம். இல்லை, அது தவறு, நான் அப்படி நினைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்காக சொல்பவரை தாக்கும் உரிமை எங்களுக்கு இல்லை. நீங்கள் இப்படி நாங்கள் சொல்பவரை மட்டும் தாக்குவதல்ல, சொல்பவரின் குடும்பம், ஊர், பிரதேசம் எல்லாவற்றையுமே சேர்த்து தாக்குகின்ற ஒரு மிகவும் கீழ்த்தரமான நிலை நாங்கள் இன்று பல குடும்பங்களில் கூட காண்கிறோம். அது நிச்சயமாக தவறானது. உங்கள் அப்பாவை பற்றி தெரியாதா, உங்கள் அம்மாவை பற்றி தெரியாதா, அல்லது உங்கள் மாமாவை பற்றி தெரியாதான்னு சொந்தங்களை இழுத்து கூட நாங்கள் தாக்குவது அங்கு தோல்விதான் என்பது அது நிச்சயமாக காட்டுகிறது. ஆகவே நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்ற, நாங்கள் இன்று எதை பற்றி கதைக்கிறோம் அந்த விஷயத்துக்குள் மட்டும் நிற்பது மிக முக்கியம். எக்காரணம் கொண்டும் அந்த கருத்து சொல்பவரை தாக்கும் உரிமை எங்களுக்கு இல்லை. இதுவும் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிள்ளை ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, உனக்கு உன் பாடசாலை படிப்பு அவ்வளோ நல்லமில்லை, இதுகள் மட்டும் உனக்கு வருகுதோ,
என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளையை இன்னொரு விஷயத்தை கொன்று நாங்கள் மட்டத்தட்ட பார்க்கிறோம். அந்த பிள்ளையின் ஆளுமையை இழக்க வைக்க பார்க்கிறோம். இது மிகவும் தவறு. பல வீடுகளிலே துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் காண்கின்ற ஒரு விஷயம். உனக்கு இந்த விஷயங்கள் மட்டும் எல்லாம் நல்லா தெரியும், தமிழ் பாடம் மட்டும் உனக்கு வராது, போன முறை எடுத்த மார்க்ஸ் எடுத்துப்பார் என்று போன்ற விதமான தாக்குதல்கள் மிக மிக தவறானவை. எங்களிலிருந்து தான் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆம், எனவே அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைவது இந்த தொடர்பாடல். இந்த தொடர்பாடல் சரியாக அமையும் பட்சத்தில் பல்வேறு பாதிப்புகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் அதிலிருந்து ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை கூட எங்களால் குறைத்து கொள்ள முடியும். எனவே டாக்டர், சில சமயங்களில் நாங்கள் பார்த்தோமானால் எங்கள் உள சமநிலையை சீர்குலைக்கின்ற விடயங்கள் குறித்த அக்கறையை சரியாக கொடுப்பதில்லை. அவற்றோடு வாழ பழகிக்கொண்டு அவற்றை கடந்து கொண்டு போகின்றோம். இவ்வாறு இந்த மன அழுத்தத்தோடு தொடர்ச்சியாக நாங்கள் நீண்ட நாட்கள் வாழுகின்ற போது அது எந்த வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது நமக்கு? ஆமாம், நாங்கள் கூறிய விதத்திலே சரியான முறையிலே நாங்கள் எமது அழுத்தங்களை கையாளாவிட்டால், அந்த அழுத்தங்கள் தொடர்ந்து பல காலம் நீடித்து சென்றால் நிச்சயமாக உள சம்பந்தமான பல பிரச்சனைகளை அது கொண்டு வரும். ஏனென்று சொன்னால், அழுத்தம் அதிகரிக்கின்ற வேறுகளிலே சில ஹோமோன்கள், அட்ரினலின், நோஅட்ரினலின் போன்ற ஹோமோன்கள், கார்டிசால் போன்ற ஹோமோன்கள் சுரக்கப்படும் வீதம் அதிகரிக்கிறது. ஆகவே இவை அதிக காலம், ஒரு குறுகிய காலத்துக்கு அவை அதிகரிப்பதால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு மாற்றம். ஆனால் தொடர்ந்து நாங்கள் சரியான முறையிலே அழுத்தத்தை கையாள விட்டால் இந்த ஹோமோன்கள் அதிகரித்திருக்கும் நிலையிலே நிச்சயமாக உடலில் பல தாக்கங்கள் ஏற்படும். உதாரணமாக உயர்குருதி அழுத்தம் முக்கிய காரணமாக கூறப்படுவது ஒன்று, இந்த அழுத்தங்களை சரியாக கையாளாமல். அடுத்ததாக டயபிட்டிஸ் வருத்தம், சீனி வருத்தம் என்று சொல்வார்கள், அதற்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கும். அத்தோடு ஸ்ட்ரோக், பக்கவாதம் வருவது போன்ற பல நோய்களுக்கு இது காரணமாக அமையும். பல தோல் நோய்களுக்கு கூட இந்த அழுத்தம் ஒரு காரணமாக அமைகிறது. ஆகவே இதனால் நீண்டகால அடிப்படையிலே பலவிதமான நோய்கள் ஏற்படுவதற்கு, ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு வருவதற்கு காரணமாக இருப்பது. உள நோய்களை எடுத்துக்கொண்டால் ஆங்ஸைட்டி டிஸார்டர், அதாவது பதகளிப்பு நோய் என்ற நோய் இருக்கிறது, அது ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். மன அழுத்த நோய் ஒன்று இருக்கிறது, அதற்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே பல்வேறு விதமான நோய்களுக்கு இது நாங்கள் அழுத்தத்தை கையாளாமல் விட்டால் அது வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் கூறிய விதத்திலே இந்த அழுத்தங்களை நாங்கள் சரியாக கையாள்வதற்கு கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். ஆம், எங்களுடைய மன அழுத்தம் என்பது நாம் அனைவரும் சந்திக்கின்ற ஒரு பொதுவான விடயமாக இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள். அதுவே நாங்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற அளவிற்கு டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகின்ற மன அழுத்த நோயாக மாறுகின்ற போது, அல்லது இந்த அதீத யோசனையால், தேவையற்ற யோசனையால் ஏற்படுகின்ற இந்த பாதிப்பு என்பது பல தொற்றாத நோய்களை ஏற்படுத்துகின்ற போதுதான் இந்த அழுத்தத்தை நாங்கள் சரியாக கையாண்டிருந்தால் இவ்வாறான பாதிப்புகளை எதிர்நோக்கி இருக்க தேவையில்லை என்கின்ற அக்கறை வரும். ஆனால் அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே எடுத்தோம் என்றால் பல்வேறு பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். அதேபோல் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையை மிக அழகாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழ முடியும். எனவே மன அழுத்தம் பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் என்று உங்களுக்கு இருந்திருந்தால் அவை அனைத்திற்கும் தேர்வுகள் கிடைத்திருக்கும். நிச்சயமாக எங்களோடு இணைந்து கொண்டு நமக்கு புரியும் வகையில் மிக இலகுவாக பல்வேறு விளக்கங்களை குறிப்பிட்டிருந்தார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி டாக்டர். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது மனநலம் சந்து, அதாவது எங்கள் மன அழுத்தத்திற்கான காரணங்கள், அதிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கு மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள், அதற்கான தீர்வுகள் என்ற பல்வேறு விடயங்கள் குறித்த தீர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தது என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.